பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறையின் ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊழியர்கள் சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், என்னென்ன கோரிக்கைகளை அவங்க முன்வைக்கிறாங்க, என்ன விவரம்? ஆனந்தி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் பணி செய்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள், அரசு இருக்கக்கூடிய நீர்த்தேக்க தொட்டிகளை பராமரித்து வரக்கூடிய அந்த பவர் பம்ப் இயக்கக்கூடியவர்கள், தூய்மை பணியாளர்கள், அந்த பணி தொடர்ந்து செய்து வரக்கூடியவர்கள் தற்போது தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில கோட்டையை நோக்கி பேரணியை சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை ராஜரத்ன மைதானத்தில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது கோட்டை நோக்கி பேரணியாக செல்வதற்காக தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பிரதானமான கோரிக்கை, அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளராக இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று பவர் பம்ப் இயக்கக்கூடியவர்களுக்கு பணி நிரந்தரம் செஞ்சு தரணும், ஊதியத்தை உயர்த்தி தரணும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. கிராமப்புறத்தில் கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய OHT பணியாளர் என்று சொல்வார்கள். அந்த கல்வி தகுதிக்கு அடிப்படையில் பணியை நிரந்தரம் செய்து கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை வலியுறுத்தி இங்க இருக்கக்கூடிய ஏராளமான பணியாளர்கள் வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜரத்ன மைதானத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒன்று கூடி தற்போது கோட்டை நோக்கி செல்லக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து காலையிலிருந்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு குறிப்பாக இந்த துறையை கவனிக்கக்கூடியவர் நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய K.N. கவனத்தில் கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உடைய கோரிக்கையை பிரதானமாக வைக்கப்படுகிறது. குறிப்பாக இவர்கள் சொல்லக்கூடியது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பவர் பம்ப் இயக்கக்கூடியவர்கள், அதே போல கிராமப்புறத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், அதே போல பேரூராட்சி நகராட்சியில் பணி செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஒன்று கூடி எங்களுடைய ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனந்தி, பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல தான் மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அங்க இருக்க ஊராட்சி பணியாளர்கள் யாரிடமாவது பேச முடியுமா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இந்த கோரிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்புல இருந்து அவங்க கிட்ட பேசியிருக்காங்களா? அது குறித்து அங்க இருக்கும் நபர்களிடம் பேச முடியுமா? நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேச முயற்சி செஞ்சிருக்கோம். சார் வணக்கம், உங்களுடைய கோரிக்கை என்ன, அதை பத்தி சொல்லுங்க. ஐயா, எங்களுடைய ஊதியத்தை எங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணும். எங்களுக்கு மாத ஊதியத்துங்க ஐயா, எங்களுக்கு அந்தாண்ட நடக்கிறது கரெக்டாக கொடுத்தா கரெக்டாக இருக்குங்க ஐயா, கொடுங்க. நம்ம மாவட்டத்தில் வந்துட்டுங்க ஐயா, நம்ம ஓய்ச்சி ஆப்ரேட் நேரம் காலம் வெறும் காலம் தெரியாமல் நாங்கள் வேலை செய்கிறோம் ஐயா. எங்களுக்கு அது ஊதியம் கொடுத்தா நாங்கள் எங்கள் கொடுத்தோண்டா பிள்ளைங்க நல்லா பழக்கம் ஐயா. நீங்க சொல்லுங்க, எவ்வளவு நாள் இந்த ஊதியம் வாங்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன அரசுகிட்ட கேட்குறீங்க, அதை சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்கள் 15 ஆண்டு காலமாக தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு ஊதியமும் வாங்காம வேலை செய்தோம் 15 வருஷமா. அதனால இப்போ நாங்கள் போராடி எங்களுக்கு தொகுப்பூதியமா 2000 ரூபாய் வழங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டர் ஜியோ வந்துடுச்சு. அதுக்காகவும் திரும்ப எங்களுக்கு நிலுவையில் ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபாய் கொடுக்க வேண்டியது கொடுக்கல. அதுக்காகவும் நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம். துறையோட அமைச்சர்கிட்ட பேசுனீங்களா? அமைச்சர் என்ன சொல்றாங்க? சார், இது சம்பந்தமா நாங்க அரசு அதிகாரிகள் முதல் அமைச்சர் வரை பேசி இருக்கிறோம். அவங்க நாங்க பாக்குறோம் செய்யறோம்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்யல. பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை வச்சுன்னு இருக்கிறோம். எங்களுக்கு கண் துடைப்புக்காக சில ஊதிய உயர்வு அது இது கொடுத்திருந்தாங்க. அதையும் இப்ப டேங்க் ஆபரேட்டருக்கு எதுவும் கொடுக்கறது இல்ல. அவங்களை நிறுத்தினாங்க. அடிப்படை அகவிலைப்படிய அதையும் வழங்கணும். அதே போல தூய்மை பணியாளருக்கு, தூய்மை காவலர்கள், சுகாதார ஊக்குநர்கள், பள்ளி கல்வித்துறை தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் ஒரு முறையான ஊதியத்தை வழங்கணும். அதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையா இருக்குது. ஊதியம் வாங்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு கேக்குறீங்க? மாசம் தூய்மை பணியாளர், கிராம ஊராட்சியில தூய்மை பணியாளருக்கு வெறும் 7000 8000 தான் சார் வழங்குறாங்க. சிறப்பு காலம் ஒரு ஊதியத்துல. டேங்க் ஆபரேட்டருக்கு வெறும் 5700, 5600, 4500 தான் வழங்குறாங்க. மற்றபடி தூய்மை சுகாதார ஊக்குநர்களுக்கு ஊதியமே இல்லாத 10 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்க கஷ்டங்கள்லாம் வீணா போச்சு. ஆனா இன்னைக்கு இந்த கோர்ச கூட்டமைப்பு பல போராட்டம் நடத்தி அவங்களுக்கு அந்த தொகை வரவேண்டியதை வாங்கி கொடுத்தோம்.
அதே போல அவங்களுக்கு இப்ப 2000க்கான ஊதியத்துக்கான அரசாணை வெளியிட்டு இருக்குது. அதுல ஊராட்சி மன்றங்கள் தலையிட்டு, ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி செயலர்கள் தலையிட்டு அந்த பணியாளரை பழி வாங்குறாங்க. அது இருக்கக்கூடாது, அது முற்றிலும் தடை செய்யணும். முக்கியமா ஊராட்சி செயலாளர் இதுக்கு தடையா இருக்கிறாங்க. ஊராட்சி பணியாளர், அடிமட்ட பணியாளரை எது ஒன்றுக்கும் எங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுக்கறதே கிடையாது. நிறைய அவங்களால பாதிப்படைகிறாங்க. அதே போல ஓய்ஸ் ஆபரேட்டர்களுக்கு சிறப்பு காலம் விருது கண்டிப்பா கொடுத்தோம். பல வருட கனவு அது. அவங்க இரவு பகல் ராத்திரி பகல உழைச்சுன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை யாரும் எந்த அரசு அதிகாரியும் பல முறை பேசுறாங்க. அனைத்து அரசு வந்தாலும் இதை யாரும் ஏத்துக்கிறது கிடையாதுங்க. பல முறை பேசியிருக்கிறோம் அரசு அதிகாரிகிட்ட, அமைச்சருங்கிட்ட. யாருமே வந்து செய்யறதுன்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. இது கண்டிப்பா இந்த முறை செஞ்சு ஆகணுன்ற ஒரு இதோ இந்த சட்டமன்றத்தில் இதோட கோரிக்கை நிறைவேற்றி வச்சிடணும். இது ஓட்ஸா கூட்டமைப்பு மாபெரும் கோரிக்கை. ஆனந்தி, கேட்டிருப்பீங்க, மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து நாங்கள் வந்து அரசு அதிகாரியும் அமைச்சர்கிட்டலாம் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கல. அதனால தான் கோட்டையை நோக்கி வந்து பேரணியாக சென்று கொண்டிருக்கோம். இந்த முறை எங்களுடைய கோரிக்கையை வந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனந்தி, நேரங்கால பார்க்காம வேலை செய்யறோம், ஆனா அதுக்கான ஊதியம் வந்து வழங்கப்படுவதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர், அரசு அறிவித்தாலும் இடையில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அதை எங்களுக்கு முழுமையா கிடைக்க விடாம பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இவர்களுடைய பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேச முடிஞ்சது ஆனந்தன்? ஊராட்சி பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ஆனந்தன் களத்திலிருந்து வழங்கினார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்தன்.